சிக்ஸ்த்து கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க டாபிக் அப்படின்னாக்கா பேசிஸ் ஆஃப் நாலேஜ் ஆர்கனைசேஷன். ஸோ நாலேஜ் ஆர்கனைசேஷனுடைய அடிப்படை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கரிக்குலம் இண்டிகேட்ஸ் த சப்ஜெக்ட்ஸ் டு பி லேர்ன்ட். கரிக்குலம்ன்றது என்னது, அது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா எந்த சப்ஜெக்டை நீங்கள் லேர்ன் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான். டிஸ்கிரைபிங் ஈச் சப்ஜெக்ட்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லெசன்ஸ் அண்ட் டாபிக்ஸ் இன்க்ளூடட் இன் இட். ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன் கரிக்குலம்னா என்ன, அது எப்படி நம்ம கொடுக்கணும் அப்படின்னு. இந்தந்த சாப்டர்ஸ், அதாவது இந்தந்த லெசன்ஸு வந்து இந்தந்த டாப்பிக்கில் நம்ம வந்து இந்த டேட்டில் இந்த மந்த்துக்குள்ளார அப்படின்னு சொல்லி ஒன்றுத்துக்கும் நம்ம மென்ஷன் பண்ணி நம்ம அதை டிஸ்கிரைப் பண்ணியிருப்போம். அதில் டீச் பண்ணணும் அப்படின்றது தான். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, டிஸ்கிரைபிங் ஈச் சப்ஜெக்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் என்ன மாதிரி அதோட லெசன்ஸ் என்ன, அதோட டாபிக்ஸ் என்ன, அதில் வச்சு அது சொல்கிறது தான் அப்படின்றது தான். Experts in writing textbooks and experienced teachers then start preparing textbooks meticulously. ஸோ எக்ஸ்பர்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த சப்ஜெக்டில் கை தேர்ந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டெக்ஸ்ட் புக்ஸ் வெளியிடுறாங்க இல்லையா. ஸோ இந்த ஆத்தரோட புக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எக்ஸ்பீரியன்ஸ்டு டீச்சர்ஸ் மூலியமாகவும் அதை வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ தென் அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறாங்க, டெக்ஸ்ட் புக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி அதை மெட்டிகுலஸாக நம்ம வந்து சிலபஸை ஃபாலோ பண்ணி ஆர்டர் பை ஆர்டர், அது சீக்வென்ஷியலாக ஃபஸ்ட் இந்த டாபிக் அதுக்கப்புறம் இந்த டாபிக்னு சொல்லிட்டு லேர்ன் பண்ணுறாங்க. இதில் இம்பார்ட்டண்ட்டாக என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஒரு நாலேஜ் ஆர்கனைசேஷனுக்கு முதல்ல இம்பார்ட்டண்ட்டான தேவை வந்து லாஜிக்கல் ஆர்கனைசேஷன் அப்படின்றாங்க. அடுத்தது சைக்காலஜிக்கல், கான்சென்ட்ரிக், அடுத்து ஸ்பைரல் ஆர்கனைசேஷன், மாடுலர் ஆர்கனைசேஷன். இந்த ஒன்றுத்தையும் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, ஸோ இது பெருசாக தான் வரும். லாஜிக்கல் ஆர்கனைசேஷன்னா என்ன, இது நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், அக்ரானிம் வச்சு லேர்ன் பண்ணிக்கலாம். LPCS அண்ட் தென் M. ஓகே, ஸோ LPCSM அப்படின்றத நீங்கள் படிச்சுக்கோங்க. லாஜிக்கல் ஆர்கனைசேஷன் அப்படின்னும் போது ஈச் ஒன் ஆஃப் த கண்டென்ட் எலிமெண்ட்ஸ் இன் த சிலபஸ் இஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸாமின் டு ஜட்ஜ் இட்ஸ் நேச்சர் based upon the difficulty to learn and its relatedness with other content elements. ஸோ இப்போது ஏதோ ஒரு கண்டென்ட்டை நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க இல்லையா. ஸோ அந்த ஒவ்வொரு கண்டென்ட்டுமே சிலபஸில் இருக்கிற ஒவ்வொரு கண்டென்ட்டையுமே நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸாமின் பண்ணணும், வெதர் இட் இஸ் குட் ஆர் நாட். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இது கரெக்டாக, இது எப்படி போகுது அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸாமின் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை ஜட்ஜ் பண்ணிவிட்டு அதோட டிஃபிகல்ட்டி லெவல் எப்படி இருக்குது, இது ஈஸியாக இருக்கா, இது கஷ்டமாக இருக்கா. இப்போ நீங்கள் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் போர்ஷனை போய் எல்கேஜி ஸ்டூடெண்ட்டை படிக்க சொன்னால் அவங்களால படிக்க முடியுமா, அது ரொம்ப டஃப். ஸோ டிஃபிகல்ட்டாக இருக்கா, இந்த ஏஜ் குரூப்பால் இதை படிக்க முடியுமா, அதே மாதிரி அதுக்கு தொடர்புடைய சில கண்டென்ட்ஸையும் அவங்களால படிக்க முடியுதா அப்படிங்கிறத பார்க்க. ஸோ அந்த அதர் கண்டென்ட் ரிலேட்டட் எலிமெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டட் தொடர்புடையதாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்கிறாங்க. இதை நீங்கள் ஃபஸ்ட் எக்ஸாமின் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான். தென் ஆல் த கண்டென்ட் எலிமெண்ட்ஸ் ஆர் சீக்வென்ஷியலி அரேஞ்ச் இன் அ லாஜிக்கல் ஆர்டர். எல்லா கண்டென்ட்டுமே லாஜிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் ஆகிருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். வரிசைப்படுத்தி நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு 1 2 3 4ன்ற நம்பர்ஸை சொல்லி கொடுத்தா தான் அடிஷன் சப்ட்ராக்ஷன்றதை நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும். ஸோ இது மாதிரி ஆர்டர் படி இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அது லாஜிக்கல் ஆர்டராக இருக்கணும் அப்படிங்கிறது கருத்தில் கொள்ளணும். டேக்கிங் இன்டு அக்கவுண்ட் த நேச்சர் ஆஃப் ஈச் ஆஃப் த கண்டென்ட் எலிமெண்ட்ஸு. ஸோ அதனுடைய கண்டென்ட் எலிமெண்ட்ஸை கருத்தில் கொண்டு நம்ம அதை என்ன பண்ணணும், சீக்வென்ஷியலாக நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணணும். டீச்சர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ப்ரொஃபிஷியன்சி இந்த சப்ஜெக்ட் ப்ளே அ கிரேட் ரோல். ஒரு டீச்சருடைய எக்ஸ்பீரியன்ஸும் அவங்களோட ப்ரொஃபிஷியன்சியும் அவங்களுடைய அனுபவங்களும் அவங்களோட கைத்தேர்ந்த அந்த சப்ஜெக்டில் கைத்தேர்ந்து இருப்பாங்க இல்லையா, அதுவும் இதில் இம்பார்ட்டண்ட்டான இதில் ஒரு கிரேட்டான ரோலை வந்து ப்ளே பண்ணுது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட்டோடைய நேச்சரை வந்து ஜட்ஜ் பண்ணுறதுக்காக, அந்த சிலபஸில் கொடுத்துருக்க கண்டென்ட்டை நம்ம ஜட்ஜ் பண்ணுறதுக்காக அப்படிங்கிறாங்க. அண்ட் ஹியர் அப்பான் சீக்வென்சிங் தெம் என்ன ப்ராப்பர் ஆர்டர். ஸோ ப்ராப்பரான ஆர்டரில் சீக்வென்சிங் அப்படிங்கிறத நீங்கள் எப்பொழுதும் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருங்க. அதில் வச்சுருக்காங்களா, தட் இஸ் வை திஸ் மெத்தட் இஸ் கால்ட் லாஜிக்கல் ஆர்கனைசேஷன்.
ஆர்கனைஸ் பண்ணுறதை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒழுங்குபடுத்துறது, அதை எப்படி ஒழுங்குபடுத்துகிறாங்க, ஆர்டராக ஏ டு ஜீனா ஏ டு ஜி, ஏ டு ஏபிசிடி அந்த ஆர்டரில் கொண்டு வராங்க இல்லையா, ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். அது மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய பாடங்களை நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்கே லாஜிக்கல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறாங்க. ஆஃப் த கரிக்குலம் கண்டென்ட் இன் லாஜிக்கலி சீக்வன்சிங் த கண்டென்ட்ஸ் த ஃபாலோயிங் பிரின்சிபல்ஸ் ஆர் கெப்ட் இன் மைண்ட். ஸோ இந்த மாதிரி லாஜிக்கலாக நீங்கள் ஒரு கண்டென்ட்டை வந்து நீங்கள் அமைக்கணுன்னா எப்படி நீங்கள் ஒரு புதுசாக ஒரு சப்ஜெக்ட்டு இல்லை உங்களை டெக்ஸ்ட் புக்கு வந்து போட சொல்கிறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஆஸ் அ டீச்சர், நீங்கள் எதை ஃபஸ்ட்டு கொடுக்கணும், இந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த இதை நீங்கள் படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு இங்கே சில கொள்கைகள் இருக்குது. அதை நீங்கள் கருத்தில் கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன கொள்கைகள்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெசீடிங் ஃப்ரம் த நோன் டு அன்னோன். முதல்ல தெரிஞ்சதை சொல்லுங்கள், அதுக்கப்புறம் அன்னோனுக்கு வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உடனே குழந்தைங்களுக்கு 1 அப்படின்னு எழுது, 2ன்னு எழுதுன்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பதிலாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு அழகான ஒரு பேர்டையோ ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் அங்கே கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஏக்கு என்ன சொல்லுவாங்க, ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். ஏன்னா ஏ ஃபார் ஆப்பிள், ஆப்பிளில் வரைஞ்சி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், ஏற்கனவே தெரிஞ்ச ஆப்பிள்லேருந்து நம்ம ஏ அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து நோன் டு அன்னோன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு கொள்கையாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா சிம்பிள் டு தி காம்ப்ளெக்ஸு. ஈஸியாக இருக்கிறதுலேருந்து நீங்கள் காம்ப்ளெக்ஸாக கற்றுக்க போகிறத நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஈஸி டு டிஃபிகல்ட் இங்கேயும் அதே தான் சொல்லியிருக்காங்க. இங்கே சிம்பிளாக இருக்கிறது, சிம்பிள்லேருந்து கொண்டு போங்க. ஏ ஃபார் ஆப்பிள் கொண்டு போயாச்சு, ஏ ஃபார் ஏரோப்ளேனும் இருக்குது, அந்த வேர்டையும் அவங்க கற்றுக்க முடியும். அப்படி நீங்கள் ஒரு வேர்டாக நீங்கள் கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது. அதனால சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ். ஈஸி டு டிஃபிகல்ட்னா ஈஸியான நம்பர்ஸ் லேர்ன் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ஃப்ராக்ஷன்ஸ் லேர்ன் பண்ணுறாங்க இல்லையா. அடிஷன் சப்ராக்ஷனை லேர்ன் பண்ணிட்டு தான் ஃப்ராக்ஷன்ஸ்க்கு போகிறாங்க. 5/4 × 2/4 அப்படின்னா அவங்களுக்கு உடனே பண்ண தெரியுமா, பண்ண தெரியாது. ஸோ அதுக்கு ஈஸி டு டிஃபிகல்ட் கொண்டு போக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்க்ரீட் டு தி அப்ஸ்ட்ராக்ட். ஸோ கான்க்ரீட், இந்த கான்க்ரீட்டுன்னும் போது நம்மளோட 5 சென்சஸ் மூலியமாக நம்ம உணர வைக்க முடியும். கண்ணால் பார்க்குறதுனால, டச் பண்ணுறதுனால, ஸ்மெல் பண்ணுறதுனால. ஸோ அந்த 5 சென்சஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதனால் உணர முடிகிற இதிலேருந்து அப்ஸ்ட்ராக்ட்னா ஜஸ்ட்டு திங்கிங், ஐடியாஸ் எப்படி இருக்குது, எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறது தான். இமேஜின் பண்ணுறது இந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்ஸ்ட்ராக்ட் கான்க்ரீட்லேருந்து உணர்தல்லேருந்து நீங்கள் கொண்டு போங்க. ஆப்பிள்னால் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஆப்பிளை காமிச்சு ஆப்பிளை வச்சு நடத்துங்க அப்படிங்கிறது தான். ஸோ ஆப்பிளை கொண்டு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க ஐடியாஸில் கொண்டு போகுது. ஸோ கான்க்ரீட் டு நீங்கள் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கொண்டு போகணுங்க. அடுத்தது டெஃபினைட் டு இன்டெஃபினைட். ஸோ டெஃபினட்டாக இருக்கிறதுலேருந்து இன்டெஃபினைட்டுக்கு கொண்டு போங்க. இதுதான் ஊர்ஜிதம், இதுதான் இதோட இது அப்படின்றதுலேருந்து இன்னும் இன்டெஃபினைட் வேல்யூஸ்க்கு நீங்கள் கான்செப்ட்ஸை நீங்கள் கொண்டு போகலாம், நடத்தலாம் அப்படிங்கிறது தான். அடுத்தது சென்சாரி எக்ஸ்பீரியன்சஸ் டு காக்னேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸஸ். சென்சாரி நான் சொன்னேன் இல்லையா, உங்களோட 5 சென்சஸ் வச்சு நீங்கள் உணர்தல் மூலியமாக நீங்கள் வந்து எதுக்கு கொண்டு போகலாம், அறிவு சார்ந்த லெவலுக்கு நீங்கள் கொண்டு போகலாம் அப்படிங்கிறது தான். காக்னேட்டிவ்னாவே நாலேஜ் அப்படின்னு அர்த்தம். ப்ரெசீடிங் ஃப்ரம் த ஹோல் டு இட்ஸ் பார்ட்ஸ். மொத்தமாக இருக்கிறதுலேருந்து ஒரு பகுதியை நீங்கள் வந்து கொண்டு போங்க. பகுதியாக நீங்கள் மொத்தமாக இது பண்ணாமல் ஃபுல்லாக இருந்து அதில் பார்ட்ஸாக நீங்கள் கொண்டு போங்க அப்படிங்கிறாங்க. அடுத்தது அனாலிசிஸ் டு சிந்தசிஸ். அனலைஸ் பண்ணி பாருங்கள் வெதர் இட் இஸ் ட்ரூ ஆர் நாட். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதுதான் அப்படின்னு சிந்தசைஸ் பண்ணி காட்டுங்க அப்படிங்கிறாங்க. ஸ்கோப் ஃபார் போத் இண்டக்ஷன் அண்ட் டிடக்ஷன். இண்டக்ஷன் மெத்தட், டிடக்ஷன் மெத்தட் எல்லாத்துலேயுமே நம்மளே வந்து என்ன செய்வாங்க, ஆராய்ச்சி பண்ண சொல்லுவாங்க. அது நம்ம எல்லா பெடகாலஜி சப்ஜெக்ட்லேயும் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இண்டக்ஷன் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்கான ஒரு ரீசன் இருக்கும். அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா ஒரு ஜென்ரல் சொல்யூஷனை நம்ம கண்டுபிடிப்போம். இதே டிடக்ஷன் அப்படின்னும் போது ஜென்ரலாக இருக்கும் ஒரு கான்செப்டை, அதுலேருந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ரீசன்ஸை நம்ம கண்டுபிடிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரூஃபு, தியரம்ஸ் இதெல்லாம் மேத்தமெட்டிக்ஸில் போடுற மாதிரி இருக்கிறதா. ஸோ இண்டக்ஷன் அண்ட் டிடக்ஷன் மெத்தட். ஓகே, இதில் இப்படி நீங்கள் டிடக்ஷன் டு இண்டக்ஷன் போகாதீங்க, இண்டக்ஷன் டு டிடக்ஷன் போங்க அப்படிங்கிறது தான்.
for providing scope for scope நீங்கள் ப்ரொவைட் பண்ணுங்கள், நாட் ஃப்ரம் இண்டக்ஷன் டு டிரெக்ஷன். இது செப்பரேட், அது செப்பரேட். ஓகே, ரெண்டுத்தையும் சேர்த்து தான் கொண்டு போக சொல்கிறாங்க. இன்ட்ரடியூசிங் நியூ கான்செப்ட்ஸ் கிராஜுவலி, புது புது கான்செப்ட்ஸை கிராஜுவலாக நீங்கள் வந்து இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் லாஜிக்கல் ரீசனிங்கில் இருக்கிற ஆர்கனைசேஷனில் இருக்கிற பிரின்சிபல்ஸ். அடுத்தது சைக்கலாஜிக்கல் ஆர்கனைசேஷன். திஸ் அப்ரோச் கிவ்ஸ் இம்பார்ட்டன்ஸ் டு சீக்வென்சிங் த கண்டென்ட்ஸ் அண்ட் நாலேஜ் இன் அக்கார்டன்ஸ் வித் ஹியூமன் டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ். ஸோ இங்கே வந்து எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்கிறாங்க இந்த அப்ரோச்சுக்கு அப்படின்னா, கண்டென்ட் நாலேஜை வந்து நீங்கள் சீக்வென்ஷியல் ஆர்டரில் நம்ம வைக்கணும் அப்படிங்கிறது தான் அங்கேயும் சொன்னாங்க. ஆர்கனைஸ் பண்ணுறது எல்லாமே ஒன்று தான், ஒழுங்குபடுத்துதல். இன் அக்கார்டன்ஸ் எதை சார்ந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுடைய வளர்ச்சியை தான் சொல்கிறேன்னு லெவல் 1 லெவல் 2 நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த ஹியூமன் டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ். ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டுக்கு 3 to 5 years. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, 4 yearsல தான் வந்து எல்கேஜி சேர்க்குறாங்க. முன்னாடி வந்து 3 yearsல எல்கேஜி சேர்த்தாங்க. ஸோ அந்த ஹியூமன் டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ்க்கு தகுந்த மாதிரி உங்களுடைய கண்டென்ட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், சீக்வென்ஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. ஹர்லாக் அப்படிங்கிறவர் ஹேஸ் லிஸ்டட் டெவலப்மெண்டல் டாஸ்க் ஆஃப் சில்ட்ரன் டு செவரல் ஏஜ் குரூப்ஸ் விச் குட் பி டேக்கன் அஸ் த பேசிஸ் ஃபார் அரேஞ்சிங் த கரிக்குலம் கண்டென்ட் சீக்வென்ஷியலி. ஸோ இந்த ஹர்லாக்ன்றவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு லிஸ்ட் எடுத்திருக்கிறாரு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், லிஸ்ட் எழுதுகிறோம் இல்லையா, இந்த நமக்கு முக்கியமானது என்ன அப்படின்னு நம்ம எழுதுவோம். சார்ஜர் வேணும், அதுக்கப்புறம் சீப்பு வேணும், சோப்பு வேணும், அந்த மாதிரி இவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் ஏஜ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவர் பிரிச்சிருக்காரு. ஓகே, ஸோ ஏஜ் குரூப்ஸை வந்து பிரித்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி கரிக்குலம் அரேஞ்ச்மெண்ட்டை பண்ணியிருக்காங்க. அதனால தான் 3rd standard to 5th எல்கேஜி டு யூகேஜி அவங்க என்ன பண்ணியிருக்கணும், நம்பர்ஸ் லேர்ன் பண்ணியிருக்கணும், அப்படியே ஏபிசிடி ஆல்ஃபபெட்ஸ் லேர்ன் பண்ணியிருக்கணும், அப்புறம் வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணியிருக்கணும், அதோட ஸ்பெல்லிங்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு ஒரு ஏஜ் குரூப்புக்கு கொடுத்துருக்காங்க. இதை தான் ஹர்லாக் சொல்கிறாரு. ஜியான் பியாஜெட் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த பாப்புலர் டெவலப்மெண்டல் சைக்காலஜிஸ்ட் ஹேஸ் ஸ்ட்ரெஸ்ட் த நீட் டு ப்ரொவைட் எடுகேஷன் அக்கார்டிங் டு த ஸ்டேஜஸ் ஆஃப் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன். இவரும் அதே தான் சொல்கிறாரு. ஓகே, ஸோ எதை வலியுறுத்தி சொல்கிறாரு அப்படின்னா, நம்மளோட அந்த குழந்தைங்களோட சைக்காலஜிக்கல் டெவலப்மெண்ட் இருக்கு இல்லையா, அறிவு சார்ந்த வளர்ச்சிகள் இருக்குதா அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்கிறாரு. அதன் பொறுத்து நம்ம ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்டை கொண்டு வரணும், அறிவை நம்ம வளர்க்குறதுக்காக கொடுக்கணும் அப்படிங்கிறது. இதில் இவர் என்னென்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 stages ஆஃப் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், அதாவது 0 to 2 years, 0லேருந்து 2 yearsக்குள்ளே அவங்களுக்கு என்ன ஸ்டேஜ் அப்படின்னா சென்சாரி மோட்டார் ஸ்டேஜ். அடுத்து 2 to 7 yearsங்கும் போது ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், 7 to 11 வந்து கான்க்ரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், 11 to 15 yearsன்றது ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் அப்படின்றது. சென்சாரி மோட்டார் ஸ்டேஜ்னு என்ன, 0 to 2 years. ஃப்ரம் பர்த் to 2 years அந்த குழந்தைங்க என்ன பண்ணுவோம், டியூரிங் திஸ் ஸ்டேஜ் லாஸ்டிங் ஃப்ரம் birth to 2 years of age, cognitive development takes place in children through self-acquired experiences. அவங்களுடைய அனுபவங்கள் மூலமாக, சுயமான அனுபவங்கள் மூலமாக அவங்க கற்றுக்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா அவங்களுக்கு என்ன அனுபவம் வரும், இப்படி தட்டுனாங்கன்னா, கை தட்டுனாங்கன்னா சிரிப்பாங்க, அப்புறம் வந்து அழுவாங்க, அழுதா பால் கிடைக்கும் அப்படின்றத நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அப்போ அழுகிறாங்க குழந்தைங்க, பசிக்குது அப்படிங்கிறத நம்ம கற்றுக்குறோம் இல்லையா. ஸோ சொந்த அனுபவங்கள் மூலமாக அவங்க கற்றுக்குறாங்க. டு அ டாட்லர் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷுட் பி ப்ரொவைடட் த்ரூ சாங்ஸ், கேம்ஸ், ஹெல்பிங் டு அண்டர்ஸ்டாண்ட் த என்விரான்மெண்ட்டாக. ஸோ குழந்தைங்களுக்கு நம்ம உடனே பேனாம் எடுத்து எழுது அப்படின்னு சொல்லாமல், அவங்களுக்கு ஒரு பாடல்கள் மூலியமாக இல்லை கேம்ஸ் வைக்கிறது மூலியமாக அவங்களுக்கு அந்த என்விரான்மெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க, அவங்களுக்கு அது புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 0 to 2 yearsக்கு அப்படி தான் பாட்டு போட்டு விட்டுட்டா அதுங்க சாப்பிடும், கேட்கும், அமைதியாக தூங்குவாங்க சில குழந்தைங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி. அடுத்தது ப்ரீ ஆப்ரேஷ்னல் ஸ்டேஜ் அப்படிங்கும்போது 2 to 7 years. 2 to 7 yearsன்றப்போ the child from the age 2 to 7 learns not only from sensory stimuli but also from previously learned things, their images and incidents.
ஓகே. ஸோ 2 to 7 வயசு குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து சென்சாரி ஸ்டிமுலி மட்டும் வச்சு லேர்ன் பண்ணாமல், ஏற்கனவே அவங்க பார்த்த இமேஜஸ் மூலியமா, இன்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி நடந்தது அப்படிங்கிறது மூலியமாக கூட அவங்களால கற்றுக்க முடியும் அப்படிங்கிறது தான். தோ தேர் மேபி லாங்குவேஜ் டெவலப்மெண்ட், அதில் வந்து ஃபஸ்ட்டு அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஓன்னு கற்றுவாங்க. அடுத்தது அம்மா அப்படின்னு ஆரம்பிச்சிடுவாங்க, இல்லை அப்பா அப்படின்னு ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அந்த வேர்ட்ஸ் அவங்க பேச ஆரம்பிப்பாங்க, அந்த வேர்ட்ஸ் அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். வேர்ட்ஸ் ஆர் அண்டர்ஸ்டுட் இன் த பேக்ரவுண்ட் ஆஃப் தேர் ஸ்பெஷல் நீட்ஸ் அண்ட் யூசஸ். அவங்களுக்கு எது தேவை, பால் வேணும்னா அதுக்கு ஒரு வேர்ட் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்று அவங்க வந்து ப்ரொனன்ஷியேட் பண்ணால் அது தெரியும். அதை அவங்க மதர்ஸும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. சில்ட்ரன் ஆஃப் திஸ் ஸ்டேஜ் நீட் ட்ரைனிங் டு அண்டர்ஸ்டாண்ட் த கரெக்ட் மீனிங் ஆஃப் வேர்ட்ஸ். ஸோ இந்த ஸ்டேஜில் இருக்கிற குழந்தைங்களால் அவங்களுக்கு என்ன புரியும்னா, அந்த மீனிங், அந்த வேர்டோட கரெக்டான மீனிங் என்ன அப்படிங்கிறது புரியும். they may attend ப்ரீ-ப்ரைமரி ஆர் ப்ரைமரி ஸ்கூல்ஸ். அவங்கள ப்ரீ-ப்ரைமரி ஸ்கூல்ஸ் இல்லைனா ப்ரைமரி ஸ்கூல்ஸ் கூட அவங்க போய் அவங்க அதை கற்றுக்கலாம். ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் இஸ் பேஸ்ட் suited ஃபார் திஸ் ஸ்டேஜ். ஈவன் கான்க்ரீட் ஆப்ஜெக்ட்ஸ் ஹாவ் டு பி டிஸ்கிரைப்ட் அண்ட் ஸ்டோரிஸ் டோல்ட் இன் சிம்பிள் லாங்குவேஜ். அப்போ இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம என்ன கொடுக்கலாம், நிறைய ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கலாம். ஆப்பிள்னால் ஆப்பிள் மாதிரியே இருக்கிறத, இல்லை ஆப்பிளே எடுத்துகிட்டு வந்து அதில் ஆக்டிவிட்டீஸ் செய்ய சொல்லலாம். அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைங்க நல்லா கற்றுப்பாங்க. ஸோ ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங் வந்து இந்த ஸ்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது கரெக்டாக இருக்கும். எல்லா ஸ்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப நல்லது தான். அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, ஸ்டோரிஸ் சொல்லுங்கள், சில ஆப்ஜெக்ட்ஸை வந்து டிஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் பால் அப்படின்னு இதை பாலை காமிப்பாங்க, இதுதான் ஸ்பியர் அப்படின்வாங்க, இதுதான் சிலிண்ட்ரிக்கல் ஷேப். ஸோ இது மாதிரி நம்ம அந்த குழந்தைங்களுக்கு ஒன்றொன்றுத்தையும் கற்றுக் கொடுக்க முடியும். கான்க்ரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் அப்படிங்கும்போது 7 to 11 இயர்ஸ். இது 7 to 11 இயர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கற்றுக்குவாங்க, சில்ட்ரன் லேர்ன் டு திங்க் ஆன் த பேசிஸ் ஆஃப் பர்செப்ஷுவல் எக்ஸ்பீரியன்சஸ். அவங்களுடைய அனுபவங்கள் மூலியமாக கற்றுப்பாங்க. சென்சாரி எக்ஸ்பீரியன்சஸ் கூட இங்கே அவ்வளோ தேவையில்லை. உணர்தல், அந்த 5 சென்சஸ் அதோட உணர்தல் தேவையில்லை. அவங்க பர்செப்ஷுவல் எக்ஸ்பீரியன்சஸ் வச்சு அவங்களால படிக்க முடியும், கற்றுக்க முடியும். பட் தே கேனாட் கோ பியாண்ட் தி எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவங்களுக்கு மேலே அவங்களால ஏற்கனவே இருந்த அனுபவங்கள் மூலயமா அவங்களால செய்ய முடியும் இல்லையா, அந்த அனுபவங்களை மீறி வேறு எதுவும் புதுசாக அவங்களால செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் தீஸ் மிடில் ஸ்கூல் சில்ட்ரன் டீச்சிங் மெட்டீரியல்ஸ் ஷுட் பி யூஸ் டு மேக் தெம் ப்ரொவைட் டைரக்ட் எக்ஸ்பீரியன்சஸ் பை யூஸிங் பிக்சர்ஸ். ஸோ பிக்சர்ஸ் காமிச்சு அவங்களுக்கு புரிய வைக்கலாம், மாடல்ஸ் காமிக்கலாம், டெமான்ஸ்ட்ரேட் பண்ணலாம். இதெல்லாம் வச்சு இந்த ஸ்டேஜ் குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ்ன்ற போது 11 to 15 இயர்ஸ். அப்போ அவங்க என்ன பண்ணிப்பாங்க, 8th ஸ்டாண்டர்டுக்கு மேலே படிச்சிருப்பாங்க இல்லையா. சில்ட்ரன் அட் திஸ் ஸ்டேஜ் ஆர் யங் அடலசன்ஸ். தே ஆர் கேப்பபிள் ஆஃப் திங்கிங் வித்தவுட் சென்சாரி ஸ்டிமுலேஷன். சென்சாரி ஸ்டிமுலேஷன் இல்லாமையே அவங்களால என்ன பண்ண முடியும், இதெல்லாம் கற்றுக்க முடியும். ஈவன் இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ், ஒரு பர்சனல் அனுபவங்கள் இல்லை அப்படின்னா கூட அவங்களால அந்த கற்றுக்கக்கூடிய வயசு இது அடலசன்ட் ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டீனேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்க சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி ஓகே, தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் த ஐடியாஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ். ஒரு ஐடியா புதுசாக நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதை அவங்களால புரிஞ்சுக்க முடியும், அந்த அனுபவங்களை அவங்க கொண்டு வர முடியும். மற்றவங்களோட அனுபவங்களையும் அவங்களால கற்றுக்க முடியும் வித் த ஹெல்ப் ஆஃப் த லாங்குவேஜ். ஸோ த கண்டென்ட் இன் த கரிக்குலம் ஷுட் ப்ரொவைட் கான்செப்ட் லேர்னிங். இதில் வந்து கண்டிப்பாக நம்ம என்ன கொடுக்கணும்னா கான்செப்ட் லேர்னிங் கொடுத்தானா அவங்களால கண்டிப்பாக நிறைய லேர்ன் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் ஆர்கனைசேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரிக் ஆர்கனைசேஷன். இன் திஸ் மெத்தட் several essential topics may find a place in the curriculum in every standard and grade level. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், குழந்தைங்க இந்தந்த ஏஜ் குரூப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கண்டென்ட்டை பிரிங்க. இந்த ஏஜ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சென்சாரி எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாக தான் அவங்களால கற்றுக்க முடியும், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாக தான், பர்செப்ஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாக தான் அவங்களால கற்றுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தையும் காட்டுறோம். அதே மாதிரி கான்சென்ட்ரிக் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது தேவையான டாபிக்ஸ், எசென்ஷியல் டாபிக்ஸ், செவரல் எசென்ஷியல் டாபிக்ஸ் அந்த கரிக்குலமில் எதெல்லாம் நம்ம கொண்டு போகணும், எந்த ஸ்டாண்டர்டுக்கு எந்த லெவலுக்கு அப்படிங்கிறத நம்ம கொண்டு வந்து கொடுக்கறது தான் கான்சென்ட்ரிக் ஆர்கனைசேஷன். ஆஸ் அ ஸ்டூடெண்ட் கோஸ் டு ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ், ஓகே 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட்லாம் போகிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவை, அதர் சப் டாபிக்ஸ் ஆர் ரிலேட்டட் டாபிக்ஸ் ஆஃப் சேம் சப்ஜெக்ட் வில் பி டீல்ட் வித்
extensively and critically and the subject matter will become wider and deeper. ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் அடிஷன் சப்ட்ராக்ஷன் லேர்ன் பண்ணாங்கன்னா சாரி நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே ஸ்டார்ட் பண்ணுவாங்க, பட் சிங்கிள் டிஜிட். இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்ட் இதுக்கெல்லாம் போகும்போது ஹையர் ஸ்டாண்டர்ட் போகும்போது அவங்க ஃப்ராக்ஷன்ஸ் லேர்ன் பண்ணுறாங்க, மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ஸ் லேர்ன் பண்ணுறாங்க, ஸோ ஆன் இல்லையா. ஸோ ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு போகும்போது நிறைய சப் டாபிக்ஸும் அதோட ரிலேட்டட் டாபிக்ஸும் இதுக்கு தொடர்புடைய டாபிக்ஸும் அந்த சப்ஜெக்டில் நிறைய அடுத்தது பெருசாக போயிட்டே இருக்கணும். இன்னும் வைடராகவும் டீப்பராகவும் அவங்க திங்க் பண்ணுற அளவுக்கு சப்ஜெக்ட் மேட்டர் இருக்கணும் அப்படிங்கிறதான். கிரிட்டிக்கலாக அவங்க திங்க் பண்ணி அவங்க சால்வ் பண்ணுற அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதான். எக்ஸாம்பிள், இப்போ 6th கிரேடில் நீங்கள் சோர்சஸ் ஆஃப் வாட்டர்னு படிக்கிறீங்க அப்படின்னா 7th கிரேடில் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, வாட்டரோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு படிங்க. 8th ஸ்டாண்டர்டில் என்ன சொல்லிக் கொடுங்க, மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் வாட்டர் பியூரிஃபிகேஷன், அது என்ன, எப்படி இந்த ஃபார்முலாவை நம்ம கொண்டு போகிறது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். பியூரிஃபிகேஷன் ஆஃப் வாட்டர். அடுத்தது ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் ஹார்ட்னஸ் அண்ட் மெத்தட்ஸ் ரிமூவிங் த ஹார்ட்னஸ் ஃப்ரம் த வாட்டர். இப்போ ஜஸ்ட்டு தண்ணினா என்ன அப்படிங்கிறத, தண்ணி எங்கேருந்துலாம் வருது அந்த சோர்ஸ், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன. அடுத்தது அதுக்கு ஃபார்முலா ஆஃப் வாட்டர் பியூரிஃபை பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணும், இந்த தண்ணியில் இருக்கிற அந்த ஹார்ட்னஸை எப்படி நம்ம நீக்கிறது, அதுக்கு என்ன மெத்தடு, இதுக்கு என்ன வகைகள் இருக்கா அப்படிங்கிறத சொல்லிக் கொடுங்க. 10th ஸ்டாண்டர்டில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரியாக்ஷன் ஆஃப் வாட்டர். தண்ணியில் நம்ம லெமனை போட்டால் என்ன ஆகும், தண்ணியில் உப்பு போட்டால் என்ன ரியாக்ஷன், சர்க்கரை போட்டால் என்ன ரியாக்ஷன், மெட்டலோடு இருந்தால் என்ன ரியாக்ஷன், நான் மெட்டல்ஸோட என்ன ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத கொண்டு போங்க அப்படிங்க. இப்போ இதில் என்ன பண்ணுறாங்க, கான்சென்ட்ரிக்காக ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், அடுத்தது செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், ஃபோர்த், இப்படி அது சர்க்கிளாக போகிறதுக்கு பேர் தான் கான்சென்ட்ரிக்குன்னு சொல்லுவாங்க. இதில் எல்லா சப்ஜெக்ட்ஸையுமே குறிக்குது. லாங்குவேஜாக இருக்கலாம், மேக்ஸாக இருக்கலாம், சயின்ஸாக இருக்கலாம், ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம், எல்லாத்தையும் குறிக்கிறது அப்படிங்கிறது தான். அடுத்தது ஸ்பைரல் பிளான்னும் போது திஸ் மெத்தட் இஸ் லைக் அ ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும் இப்படி. ஓகே, ஸ்ப்ரிங் பார்த்துருக்கீங்கல்ல, ஸ்பைரல் பைண்டிங் நம்ம பார்த்துருக்கோம், அது மாதிரி இருக்கும். இன் சம் பில்டிங்ஸ் வித் செவரல் ஸ்டோரிஸ் டு சேவ் ஸ்பேஸ் பீப்புள் யூஸ் ஸ்டேர்கேஸ். ஓகே, ஸ்டேர்கேஸ் யூஸ் பண்ணுவாங்க which looks like an elongated spring. சில படிகள்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, படி இப்படி சுற்றி போகும், அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அது அப்படியே பெருசாக போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் மெத்தட் மெயின்டைன்ஸ் கண்டினியூட்டி வித் த சப்ஜெக்ட் மேட்டர். இந்த மெத்தடுன்றது என்னதுன்னா கண்டினியூட்டி. ஓகே, இதுக்கடுத்தது இதுக்கும் கண்டினியூவேஷன் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த மெத்தட் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டினியூட்டி எல்லாத்துலேயுமே இருக்கணும். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து எந்த சப்ஜெக்ட் படித்தாலும் சரி அதில் கண்டினியூட்டி இருக்கணும் அப்படிங்கிறது தான். Studied in lower grades, whereas in the concentric plan the same topic will rarely be repeated. சில கான்சென்ட்ரிக் மெத்தட் பிளானில் என்ன ஆகணும்னா ரேராக ஒரே டாப்பிக்கே ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் வேறஸ் இந்த ஸ்பைரலில் கண்டினியூவேஷன் தான் இருக்கும் அப்படிங்கிறதா சொல்கிறாங்க. ஆஸ் அ ஸ்டூடெண்ட் கோஸ் டு ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடட் வில் பி மோர் டீட்டெயில்டு. இப்போ நீங்கள் கொஞ்சம் டீட்டெயில் அதை பற்றி பார்த்தீங்கன்னா இன்னும் போக போக ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸில் அவங்களுக்கு ரொம்ப ஆழமான டீட்டெயில்ஸ் நிறைய அவங்க கற்றுக்கலாம். அதே மாதிரி அந்த அப்ரோச் ஆஃப் ப்ரெசன்டேஷன் வில் ஆல்சோ பி வேரிட். அதே மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம அப்ரோச் வேறு மாதிரி இருக்கும், போக போக ஹையர் செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்மளோட அப்ரோச் வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்க. எக்ஸாம்பிள், சப்ஜெக்ட் என்ன, ஹிஸ்ட்ரி சோஷியல் ஸ்டடீஸ். டாபிக் என்ன, இந்தியன் ஹிஸ்ட்ரியை பற்றி டாபிக். ப்ரைமரி ஸ்கூல்ஸில் ப்ரைமரி லெவல் ஸ்டூடெண்ட்ஸு ஒரு சப்ஜெக்ட் தான், ஒரே ஒரு டாப்பிக்கு. ஆனால் ப்ரைமரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி படிக்கிறாங்க, ஸ்டோரிஸாக படிக்கிறாங்க, கதைகளாக படிக்கிறாங்க. ஆஃப் கிரேட் ஹீரோஸ் ஆஃப் இந்தியா, அசோகா, ராஜாராம், அக்பர் அண்ட் அதர்ஸ். ஓகே, இங்கே ராஜாராம் வரும். அடுத்தது செகண்டரி லெவல் அப்படின்னும்போது இது ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்குமா, இல்லை செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்குமா அந்த மாதிரி இருக்கும், இல்லை 4th 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கூட இருக்கும். செகண்டரி அப்படிங்கும்போது 6th to 8th இருக்கும். அவங்க என்ன படிக்கிறாங்க, வேதிக் ஏஜ்னா என்ன, சங்கம் ஏஜ்னா என்ன, அப்புறம் பல்லவாஸ், லேட்டர் சோலாஸ், இவங்கள பற்றியில் எல்லாமே அவங்க படிக்கிறாங்க. ஹையர் செகண்டரியில் என்ன ஆகும், ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்னால் என்ன, லீடர்ஸு, இதை உங்கள் சப்ஜெக்ட் தகுந்த மாதிரி கூட நீங்கள் எழுதிக்கலாம். சேம் ஹிஸ்ட்ரி தான் நீங்கள் எழுதணுன்னு அவசியம் கிடையாது. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் என்ன படிக்கிறாங்க, அதுக்கப்புறம் என்ன படிக்கிறாங்கன்னு எழுதிக்கலாம்.
ஸோ ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் லீடர்ஸு சோஷியல் ரிஃபார்மர்ஸ் இந்தியாஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ் ஆனதுலேருந்து அப்படிங்கிறத கொண்டு போகிறாங்க. இன் கான்சென்ட்ரிக் பிளான் பியூப்பிள்ஸ் மைட் have studied separate subunits like Pallava kings, Pallava sculptures etc. Spiral plan continuity இருக்கும். இதே வந்து கான்சென்ட்ரிக் பிளானில் சுற்றி ஒரே இதை கொண்டு போய் பல்லவாவுடைய ராஜ்யம் என்ன இருக்குது, பல்லவனுடைய ஸ்கல்ப்சர்ஸ் என்ன, இந்த மாதிரி பல்லவாவை பற்றியே படிக்கிறாங்க. ஸ்பைரல்ன்ற போது பல்லவாவுக்கு அப்புறம் அடுத்தது சப்யூனிட் வில் பி மெயின்டைன். அடுத்த கண்டினியூவேஷன் என்ன, பல்லவா ரூல் இன் சவுத் இந்தியாவில் எப்படி அவர் ஆளுகை செய்தார். அப்புறம் விச் வுட் இன்க்ளூட் ப்ரீவியஸ்லி லேர்ன் சப்யூனிட்ஸ் லைக் மகேந்திர பல்லவா யார், அவங்களோட இருந்த அந்த பல்லவாஸ் பற்றியும் அவங்க படிக்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ கண்டினியூட்டி இருக்குது. இதில் அட்வான்டேஜஸ் ஸ்பைரல் கரிக்குலமில் என்னென்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, கண்டென்ட்ஸ் லேர்ன்ட் இன் த ப்ரீவியஸ் இயர் கெட் இன்டகிரேட்டட் வித் தோஸ் லேர்ன்ட் இன் த சப்சிக்வெண்ட் இயர்ஸ். ஸோ முன்னாடி அவங்க போன வருஷத்தில் லேர்ன் பண்ண எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், இதுலேயும் சேர்த்து அவங்க இன்டகிரேட் பண்ணி கொண்டு போவாங்கன்றது இது ஒரு அட்வான்டேஜ். கண்டென்ட்ஸ் ஆஃப் த சப்ஜெக்ட் லேர்ன் பிகம் டீப்பர். இன்னும் பார்த்திங்கன்னா ஆழமாக நம்ம படிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸ்டார்டிங் வித் பேசிக் கான்செப்ட்ஸ் அந்த கண்டென்ட் க்ரோஸ் காம்ப்ளெக்ஸ் வித் அ கிராஜுவல் அடிஷன் ஆஃப் நியூ ஐடியாஸ். ஸோ என்ன பண்ணுறாங்க, ஒரு கண்டென்ட் நீங்கள் படிச்சிங்கன்னா அது அப்படியே வளர்ச்சி அடைஞ்சு அது சின்னதுலேருந்து சிம்பிள்லேருந்து காம்ப்ளெக்ஸ் வரைக்கும் கொண்டு போகிறது அப்படிங்கிறது தான். நியூ ஐடியாஸ் இதனால் க்ரியேட் ஆகுது. த ஸ்கோப் ஆஃப் த சப்ஜெக்ட் கெட் ஸ்ப்ரெட் ஓவர் நம்பர் ஆஃப் இயர்ஸ். அந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ்க்கு அது என்ன ஆகிட்டே இருக்குது, வளர்ந்துக்கிட்டே இருக்குது, ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான். திஸ் டைப் ஆஃப் கரிக்குலம் ஆர்கனைசேஷன் இஸ் ப்ரிஃபர்ட் ஃபார் ஹெட்ரோஜீனியஸ் கிளாஸஸ்க்கெலாம் இந்த கரிக்குலம் ஆர்கனைசேஷன்றது ரொம்ப ஏதுவாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்தது மாடுலர் ஆர்கனைசேஷன்றது இஸ் வைட்லி யூஸ்ட் இன் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸ். இப்போ டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் நிறைய பேர் படிக்கிறாங்க இல்லையா. ஸோ தொலைதூர கல்விக்காக யூஸ் பண்ணப்படுற மெத்தட் தான் ஆர்கனைசேஷன் தான் எதுனா மாடுலர் ஆர்கனைசேஷன். அதில் என்ன பண்ணுவாங்க, மாடியூல் ப்ரெசன்ஸ் அ சென்ட்ரல் ஐடியா விச் இஸ் எலாபரேட்டட் டு சியூட் த லேர்னர்ஸ் நீட்ஸ். ஸோ லேர்னர்ஸோட நீட்ஸை வந்து அது சியூட் பண்ணணும், எலாபரேட் பண்ணணும், விளக்கமாக சொல்லணும் அப்படிங்கிறது தான் அது அது மைய ஐடியாவாக இருக்குது. ஓகே, இட் மே ஹாவ் செவரல் சப்டிவிஷன்ஸ் கால் கேப்சியூல்ஸ். இந்த செவரலான சப்டிவிஷன்ஸும் இருக்கும். அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா கேப்சியூல்ஸ்ன்னு அதை சொல்லுவாங்க. A module was a language style to create the feeling among the learners as if they are being addressed by the teachers. ஸோ ஒரு மாடியூல்ன்றது என்ன அப்படின்னா சின்னதாக பிரிப்பாங்க, அதான் மாடியூல்னு சொல்லுவாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க, மாடியூல்ன்றது லாங்குவேஜ் ஸ்டைலு எதுக்காக அப்படின்னா உங்களோட ஃபீலிங்ஸை லேர்னர்ஸோட ஃபீலிங்ஸை அது வகைப்படுத்தி வைக்கிறது. இப்போ டீச்சர்ஸ் வந்து ஏதாவது அட்ரஸ் பண்ணாங்கன்னா அதை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வகைப்படுத்தி வைக்கிறாங்க அப்படிங்கிறது. இட் கிவ்ஸ் சூட்டபிள் இல்லுஸ்ட்ரேஷன்ஸ், ரீகால் கொஸ்டின்ஸ் அஸ் பார்ட் ஆஃப் த லெசன்ஸ் அண்ட் டயக்ராம்ஸ். அது மாதிரி சூட்டபிளான இப்போ ஒரு டாபிக் எடுக்கிறீங்கன்னா அந்த டாப்பிக்கு தகுந்த மாதிரியான விளக்கம், அதோட கேள்விகள், அதை ரீகால் பண்ணுறது, திரும்பவும் நீங்கள் என்ன படிச்சிங்க அப்படிங்கிறத செய்கிறது, ப்ரீவியஸ் நாலேஜ் செக் பண்ணுறது, அதில் லெசன்ஸ் அண்ட் டயக்ராம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறது எங்கெல்லாம் தேவையோ அங்கே wherever necessary. The structure of a module is different from that of a lesson in a textbook. இந்த மாடியூல்ன்றது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படின்னா டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறது மாதிரி இருக்காது, லெசன்ஸ் மாதிரி இருக்காது அப்படிங்கிறது தான். ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ மாடியூல்னால் அப்போ எப்படி தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை ஓவர் வியூ அப்படின்ற ஒன்று இருக்கும். என்ன இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ், என்ன நீங்கள் படிக்க போகிறீங்க, அந்த அப்ஜெக்டிவ் என்ன, டாபிக் என்னன்றது தான் இங்கே. ஓகே, இதுலேருந்து எதை நீங்கள் கற்றுக்க போகிறீங்க, அவுட்கம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது பேஸ் பண்ணி அப்ஜெக்டிவ்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அவுட்கம்மை பேஸ் பண்ணி தான் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும். அடுத்தது லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ் என்ன, இந்த கண்டென்ட்டில் சப்ஹெட்டிங்ஸ் இருக்கா, பிரிண்டிங் டெக்னிக்கல்ஸ், டேர்ம்ஸ் இன் போல்ட் லெட்டர்ஸ், டெஸ்ட் யுவர் ப்ராக்ரஸ், கொஸ்டின்ஸ் at the end of the subtopic with space for writing the answers, providing key points in boxes etc. இந்த லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ்ன்னும் போது என்ன கொடுக்கலாம், நல்லா படிச்சிட்டாங்களா, சப் டாபிக் தெரியுதா, கண்டென்ட் தெரியுதா, இதை வந்து என்ன பண்ணலாம், போல்டு லெட்டர்ஸில் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டு அவங்களோட ப்ராக்ரஸ் எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணலாம், கொஸ்டின் கேட்கலாம், கொஸ்டின் நடத்தி முடித்தோடனே இல்லை ஆன்சர்ஸ் எழுத சொல்லலாம், ஓரலாக சொல்லலாம், இது எல்லாமே இருக்குது.
ரிவ்யூ நடத்தி பார்க்கணும். ஓகே இதெல்லாம் நடந்துச்சு, இதெல்லாம் நடத்தணும் அப்படிங்கிறத நம்ம கடைசியில் ரிவ்யூ சொல்லணும். என்ரிச்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கலாம். ஓகே, ஸோ அவங்களுக்கு ரொம்ப அந்த ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கும்போது ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸைட் ஆகி அதை செய்வாங்க. சஜஷன்ஸ் ஏதாவது இருக்கலாம், அப்படி அது இருந்ததுனாலும் கொடுக்கலாம். அதாவது ஃபீட்பேக் கூட நீங்கள் வந்து ஃபார் த ஃபர்தர் லேர்னிங் ஆர் ரீடிங் அவங்களுக்கு நீங்கள் ஃபீட்பேக் அவங்களும் கொடுக்கலாம், நீங்களும் கொடுக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கலாம். இதோட இந்த டாபிக் முடிஞ்சிச்சு. அந்த ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் இருக்க எல்லா சப் டாபிக்ஸும் முடிஞ்சிச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஏஜென்சிஸ் அண்ட் ஏஜென்ட்ஸ் இன்வால்வ் இன் ஆர்கனைசேஷன் ஆஃப் நாலேஜ் இன் ஸ்கூல்ஸ். ஸோ என்னென்ன ஏஜென்ட்ஸும் இங்கே இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க இந்த ஆர்கனைசேஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாலேஜை ஆர்கனைஸ் பண்ணுறதுல ஸ்கூல்ஸில் யாராக இருப்பாங்க, டீச்சர்ஸ் இருப்பாங்க, ஹெட் மாஸ்டர் இருப்பாங்க இல்லையா. ஸோ ஸ்கூல்ஸில் யார் இருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் அதை தான் ஞாபகம் வச்சுக்கணும். டீச்சர்ஸ், ஹெட் மாஸ்டர்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்ன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். when curriculum is prepared for the first time, educationists and educational experts in curriculum designing play a significant role. முதல் தடவை நீங்கள் ஒரு கரிக்குலம் வந்து நீங்கள் ஒரு கல்வி கற்பவர்களுக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்களே அவங்க வந்து ரொம்ப முக்கியமான ரோலை வந்து அவங்க ப்ளே பண்ணுறாங்க. எதுக்கு? டு டிசைன் அ கரிக்குலம். த ரோல் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் லைக் யாராக இருக்கலாம், அவங்க ஒரு ஆசிரியர்களாக இருக்கலாம், இல்லை தலைமை ஆசிரியராக இருக்கலாம், இல்லை நிர்வாக குழுவினர்களாக இருக்கலாம் ஆஃப் த ஸ்டேட் எடுகேஷன். ஓகே, ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் ஆர்கனைசேஷன் சச்சஸ் அது வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்கிறோம் இல்லையா, ஸ்டேட் போர்டாகவும் இருக்கலாம், இல்லை என்சிஆர்டி எஸ்சிஆர்டி அப்படிங்கிறது நேஷ்னல் ஸ்கூல்ஸாக இருக்கலாம். ஓகே, சிபிஎஸ்சி ஆர் நாட் வர்தி அட் தி ஸ்கூல் எடுகேஷன் லெவல். ஸோ இவங்க வந்து நோட்வர்த்தி, அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ரொம்ப முக்கியமானவங்க அப்படிங்கிறது தான். ரோல் ஆஃப் என்சிஆர்டி இன் கரிக்குலம் டெவலப்மெண்ட், இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கரிக்குலம் டெவலப்மெண்ட். அடுத்தது எஸ்சிஆர்டியோடைய பங்கு என்ன, என்சிஆர்டியோட பங்கு என்ன, டீச்சர்ஸோட பங்கு என்ன. டீச்சர்ஸ் வந்து ஒரு ஏஜெண்ட் ஆஃப் கரிக்குலம் டிசைன் ஆர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது. ரீசன்ஸ் ஃபார் கன்சிடரிங் டீச்சர்ஸ் ரோல் அஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எதனால் இந்த டீச்சர்ஸை வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, இதுக்கான வழிகள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். டீச்சர்ஸ் இந்த வழிவகை கொடுக்கறது எப்படி அப்படிங்கிறதும். ஜென்ரல் வேஸ் என்ன, டீச்சர்ஸ் ஆக்டிவிட்டீஸ், கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கும், ஆக்டிவிட்டீஸ் ரிலேட்டட் டு டிஃப்ரெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் அ டீச்சர், டைரக்டர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங், இவாலுவேஷன், இது எல்லாமே இந்த டாப்பிக்கில் இருக்கிற சப்ஹெட்டிங்ஸு நான் கொடுத்துருக்கேன். டிசிப்ளினரியன், கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங்கில் இது எல்லாத்தையும் பிட்வீன் த ஸ்கூல் அண்ட் த பேரண்ட்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். கரிக்குலம் அண்ட் த ஹெட் மாஸ்டர். ரோல் ஆஃப் ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேட்டர் இன் கரிக்குலம் டெவலப்மெண்ட், இதுவும் இருக்குது. அட்மினிஸ்ட்ரேட்டருடைய ரோல் என்ன அப்படிங்கிறது தான். ஸோ மெயினாக 5 டாபிக் இருக்குது. ஒன்று ஸ்கூல் ரோல் என்ன, அட்மினிஸ்ட்ரேஷனோட ரோல் என்ன, இன்னொன்று ஹெட் மாஸ்டரோட ரோல் என்ன கரிக்குலம் டெவலப்மெண்ட்டுக்கு. அடுத்தது என்ன பண்ணுறாங்க, டிஃப்ரெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் டீச்சர்ஸோட இங்கே நீங்கள் வரணும் இல்லையா. ஸோ வேஸ் அண்ட் மீன்ஸு, ரீசன்ஸு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே சப் டாபிக்ஸ் ஆஃப் ரோல் ஆஃப் டீச்சர்ஸ். ஸோ டீச்சர்ஸோட ரோல் என்ன, என்சிஆர்டி எஸ்சிஆர்டி. ஸோ என்சிஆர்டி எஸ்சிஆர்டி டீச்சர்ஸு, அதுக்கப்புறமேட்டு அட்மினிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறமேட்டு ஹெட் மாஸ்டர். ஸோ ஹெட் மாஸ்டர், அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ 5 ரோல் தான். ரோல் ஆஃப் என்சிஆர்டி இன் கரிக்குலம் டெவலப்மெண்ட். அவங்களுடைய பங்கு என்ன, உங்களோட ரோல் என்ன, என்சிஆர்டிக்கு ஒரு கரிக்குலமாக டெவலப் பண்ணுறாங்க, அப்போ அவங்களோட பங்கு என்ன அப்படிங்கிறதான். த நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் ரிசர்ச், என்சிஆர்டி அப்படிங்கும் போது நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரெயினிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்சிஆர்டியோட ஃபுல் ஃபார்ம் தான் இது. இது ஒரு அட்டானமஸ் பாடி. ஓகே, ஃபங்க்ஷனிங் ஃப்ரம் நியூ டெல்லி அஸ் இட்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ். ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் இருக்குது. ஃபவுண்டட் 1 செப்டம்பர் 1961 இதை வந்து அவங்க உருவாக்கிட்டாங்க. யூனியன் எடுகேஷன் மினிஸ்டர் இஸ் இட்ஸ் பிரசிடெண்ட். இவங்களுடைய யூனியன் எடுகேஷன் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா. ஃபுல் டைம் டைரக்டர் இஸ் செலக்டட் ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸ் பை த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெச்ஆர் டெவலப்மெண்ட். ஸோ ஹெச்ஆர் டெவலப்மெண்ட் மூலியமாக இவங்க வந்து எலெக்ட் பண்ணப்படுவாங்க அப்படிங்கிறது தான். அடுத்தது என்சிஆர்டி இஸ் கண்டக்டிங் வேரியஸ் டீச்சர் எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸ். என்சிஆர்டி வந்து டீச்சர் எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸுன்றதை நிறையா அவங்க கொண்டு வராங்களாம். அது 4 ரீஜனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் எஜுகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா RIES,
formerly known as regional colleges of education. அடுத்தது located at மைசூரில் இருக்குது, புவனேஸ்வரில் இருக்குது, போபாலில் இருக்குது, அஜ்மரில் இருக்குது. ஸோ நமக்கு வந்து ஆர்இசி அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ ஐஐடி அந்த மாதிரி இதில் ரீஜனல் காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன் இருக்குது. இது 4 பிளேஸில் தான் இருக்கும், மைசூர், புவனேஸ்வர், போபால் அண்ட் அஜ்மர். அடுத்தது ஆர்இஐசி, அதாவது ரீஜனல் காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன்றது offers a 4-year integrated teacher program. இப்போ எப்படி இன்ஜினியரிங் 4 years செஞ்சாங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சுட்டாங்க, இவங்க ஒரு இன்ஜினியர் அப்படிங்கிறது வர மாதிரி பிஎஸ்சி பிஎட், பிஏ பிஎட், பிகாம் பிஎட்ன்றதை பிஎஸ்சி பிஎட்னு கொண்டு வந்தாங்க. ஸோ இது வந்து 4 years கண்டினியூஸாக படிக்கிற மாதிரி. இப்போ இந்த வருஷம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு அட்மிஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் போட்டிருக்காங்க. அப்போ அவங்க 12th முடித்தோடனே சேரும்போதே அவங்க டீச்சர் அப்படிங்கிறத அங்கே உறுதியாகிடும். ஆனால் அவங்களுக்கு அந்த மாதிரி கொடுக்காம விட்டுருக்காங்க, இப்போ மாற்றிருக்காங்க. ஃபார் தோஸ் ஹூ ஹேவ் கம்ப்ளீட்டட் 12 years ஆஃப் ஸ்கூலிங் அதாவது 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பிடிச்ச குழந்தைங்க என்ன பண்ணலாம், 2-year கோர்ஸ் ஃபார் கிராஜுவேட்ஸ், அது மாதிரி 2-year ஃபார் அண்டு பிஎட் அப்படிங்கிற மாதிரி அதில் 4 years அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆர்இஐசி அட் மைசூர் அண்ட் புவனேஸ்வர் ஆல்சோ ஆஃபர்ட் போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ் இன் டீச்சர் எஜுகேஷன். ஸோ டீச்சர் எஜுகேஷனில் 4-year கோர்ஸு இவங்க வந்து டீச்சர் எஜுகேஷனில் போஸ்ட் கிராஜுவேஷன் கூட அங்கே நடக்குது, பிஜி கூட பண்ணலாம். எம்எஸ்சி பிஎட், எம்எஸ்சி எம்எட், எம்எஸ்சி எம்காம் எம்எட்ன்றதையும் படிக்கலாம் அப்படிங்கிறதும். அட் ப்ரெசன்ட் ஐஇஸ் கான்சன்ட்ரேட் ஆன் ரிசர்ச் எக்ஸ்டென்ஷன். ஸோ பிஹெச்டியும் அங்கே பண்ணலாம் அப்படிங்கிறதான், அதை பற்றியும் அவங்க வந்து இது பண்ணிருக்காங்க. ப்ரைமரி எஜுகேஷன் அண்ட் ஸ்கீம்ஸ் லைக் சர்வ சிக்ஷா அபியான்யோ அப்படின்றதுல இந்த ஸ்கீமில் அதையும் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதான், அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கரிக்குலம் டெவலப்மெண்ட் செல்ஸ். சிடிசி கரிக்குலம் டெவலப்மெண்ட் செல்ஸ் டேக்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஆஃப் டெவலப்பிங் கரிக்குலம் இன் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் அட் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ். ஸோ கரிக்குலம் டெவலப்மெண்ட் செல்லுன்றது தான் ஒரு இப்போ இது பார்த்திங்கன்னா எக்ஸாம் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி வைப்பாங்க. அது மாதிரி இங்கே ஒரு குழு இருக்குது, அந்த குழுக்கள் தான் என்ன பண்ணுறாங்க, எந்த சப்ஜெக்ட்ஸு எந்த லெவல்ஸ் ஆஃப் எந்த டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸை நம்ம கொடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் தான் இருக்குது, சயின்ஸ் இல்லை. சயின்ஸ் வந்து ஒரு கிரேடுக்கு மேலே தான் இருக்குது சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸில் இல்லைல்ல. அது மாதிரி டிஃப்ரெண்ட் லெவல்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் கொண்டு வராங்க. டு ஸ்டடி த கரிக்குலம் அண்ட் ரெக்கமெண்டட் மாடிஃபிகேஷன்ஸ் நவ் அண்ட் தென் நீடட். ஸோ இந்த கரிக்குலம் எந்த கரிக்குலம் பண்ணலாம், இதிலேருந்து ஏதாவது மாற்றம் கொண்டு வரலாமா அப்படிங்கிறதையும் இங்கே வந்து அவங்க பார்ப்பாங்க. இவங்கெல்லாம் அந்த கமிட்டியில் சேர்ந்தவங்க இதை பற்றி ஆராய்ச்சி செய்வாங்க. டு ப்ரொடியூஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் குவாலிட்டி டெக்ஸ்ட் புக்ஸ். அது மாதிரி இவங்க மூலியமாக தான் நமக்கு டெக்ஸ்ட் புக்ஸ்லாம் கிடைக்கிது. அந்த குழு தான் இந்த டெக்ஸ்ட் புக்ஸ் என்ன டெக்ஸ்ட் புக்ஸ் கொடுத்தா இந்த குழந்தைங்க அதை ஃபாலோ பண்ணால் அந்த லெசன்ஸை கண்டென்ட்ஸை அவங்க லேர்ன் பண்ணிக்குவாங்க. கைட் புக்ஸ் என்ன கைடெலாம் நம்ம வாங்குகிறோம் இல்லையா, தமிழுக்கு கோனார் கைடு அந்த மாதிரி அதையும் வாங்குவாங்க. அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல்ஸ் டு ஹெல்ப் டீச்சர்ஸ் இன் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த கரிக்குலம். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் ஏதாவது இருந்துச்சு, ஏதாவது டீச்சிங் மெட்டீரியல், டீச்சருக்கு ஒரு புக்கு தனியாக டு டீச் என்ன டீச் பண்ணணும் அப்படிங்கிறது இதை ஹெல்ப் பண்ணும் டீச்சர்ஸ்க்கு. கைடு கூட ஆன்சர்ஸ் சொல்யூஷன்ஸ் இருக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். டு ஆர்கனைஸ் கரிக்குலம் ரிலேட்டட் செமினார்ஸ் அண்ட் ஒர்க் ஷாப்ஸ் அட் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் அக்ராஸ் த கண்ட்ரி. அது மாதிரி ஒரு ஒர்க் ஷாப்போ இல்லை ஒரு செமினாரோ இதே நம்ம எப்படி பண்ணலாம், எல்லா கண்ட்ரி நாடில் உள்ள எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் எப்படி கொடுக்கலாம், எல்லா டீச்சர்ஸ்க்கும் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுக்குறத பற்றியும் இந்த கமிட்டி தான் முடிவு பண்ணும். இந்த செல்லுன்னு சொல்கிறாங்க இங்கே. இட் என்கரேஜஸ் ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் ஆஃப் டீச்சர்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் and the best projects are awarded cash prizes and other kinds of recognition. ஸோ இந்த மாதிரி ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் வந்து டீச்சர்ஸ்க்கு கொண்டு வராங்க, ஆராய்ச்சி சம்மந்தப்பட்டதான் பிஹெச்டி பண்ணுற மாதிரி ஸ்கூல் எஜுகேஷனில். அதே மாதிரி இதில் பெஸ்ட்டாக அவங்க ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கேஷ் ப்ரைஸ் கூட கொடுக்குறாங்க அப்படிங்கிறது அவங்கள அங்கீகரிக்கிறாங்க அப்படிங்கிறதான். The research findings obtained in relation to curricular practices are disseminated among the teachers across the country through research journals published by the NCERT. ஸோ என்சிஆர்டி இவங்க ஏதாவது ரிசர்ச் அவங்க கண்டுபிடிச்சாங்க, ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சாங்கன்னா அதை கொண்டு போய் அதை பப்ளிஷும் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான். ரிசர்ச் ஜேர்னல்ஸை வந்து
பப்ளிஷ் பண்ணாங்க. ஓகே, இது வேலிட், இது சூப்பர், இதை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது த ஃபீல்ட் அட்வைசர்ஸ் பிளேஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ் ஆஃப் த கண்ட்ரிஸ் ஹெல்ப் இன் NCERT in the implementation of its curriculum. ஸோ ஃபீல்ட் அட்வைசர்ஸ் கூட இருக்காங்க, டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸில் அவங்க வந்து செயல்படுறாங்க. NCERTயை வந்து ஆல் த்ரூ அவுட் த கண்ட்ரி அவங்க வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக அப்படிங்கிறது தான். ஆலோசகர்கள் இருக்காங்களாம். அடுத்தது ரோல் ஆஃப் SCERT இன் கரிக்குலம் டெவலப்மெண்ட். ஸோ கரிக்குலம் டெவலப்மெண்ட்டில் SCERTயோட ரோல் என்ன? NCERT இதெல்லாம் பண்ணுதுன்னு நம்ம பார்த்துட்டோம். NCERTக்கு இன்னும் ஒரு 4 காலேஜஸ் இருக்குது, அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, இவங்க ஒரு குழு வச்சுருக்காங்க, எதெல்லாம் செக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷ்னல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் இவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க நேஷ்னல்ன்ற போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, இவங்க ஸ்டேட்டுங்கிற போது அங்கங்கே இருக்கவங்க. அட்டென்ஸ் டு வேரியஸ் ஹோல்சம்ஸ் ப்ரோக்ராம்ஸ் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் ப்ரோக்ராம் அட் தி ஸ்டேட் லெவல். ஸோ ஸ்டேட் லெவலில் ஸ்கூல் எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அவங்க பார்க்குறாங்க. 1965 இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, ஸ்டேட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன்றது. 1970 சம் ஸ்டேட்ஸ் இன்க்ளூடிங் தமிழ்நாடு எக்ஸ்பேண்டட் அண்ட் அப்கிரேடட் தி ஸ்டேட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் ஸ்டேட் கவுன்சில்னு மாற்றிட்டாங்க. ஸ்டேட் இன்ஸ்டிடியூட்டுன்னு இருந்துச்சு, 1970 ஸ்டேட் கவுன்சில்னு மாற்றிட்டாங்க ஆஃப் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ட்ரைனிங் அப்படின்னு. 1990 த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கிரியேட்டட் DTERT அப்படின்னு, டைரக்டர் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. Directorate of Teacher Education and Research Training with a separate director to look after its functions. ஸோ 1990 இவங்க இதை தனியாக பார்க்குறதுக்காக இந்த ஒரு குழுவை கொண்டு வந்தாங்க. இவங்களோட முக்கியமான பங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ நிறைய பங்குகள் இருக்குது. முக்கியமான ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு அண்டர்டேக் ஆக்ஷன் ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் அட் தி ஸ்கூல் எஜுகேஷன் லெவல்லே ஆராய்ச்சி ஆக்ஷன் ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ்ன்றதை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதான். அதை கண்காணிக்கிறது அப்படிங்கிறது. டு ப்ரொவைட் இன் சர்வீஸ் எஜுகேஷன் ஃபார் ப்ரைமரி அண்ட் செகண்டரி ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் lecturers working in teacher training institutes regarding new approaches to teaching. ஸோ இப்போ இன் சர்வீஸ் எஜுகேஷனையும் அவங்க கொடுக்குறாங்க. ஃபார் ப்ரைமரி ஸ்கூல்ஸாக டீச்சர்ஸாக இருக்கலாம், சர்வீஸில் ஏற்கனவே வேலை பார்க்குற டீச்சர்ஸ்க்கு. அப்போ அவங்க செகண்டரி டீச்சர்ஸாக இருக்கலாம், இல்லை ப்ரைமரி டீச்சர்ஸாக இருக்கலாம். ஆல்சோ ஃபார் லெக்சர்ஸ்க்கு ஒர்க்கிங் காலேஜ் ப்ரொஃபஸர்ஸாக இருக்கலாம். அவங்களுக்கு சர்வீஸில் இருக்கும் போதே ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதான். ஏதாவது நியூ அப்ரோச்சஸ் பற்றி ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. ஃபார் டீச்சிங் டு அண்டர்டேக் ரெகுலர் எஜுகேஷ்னல் எக்ஸ்டென்ஷன் ஒர்க் அட் தி ஸ்டேட் லெவல். அது மாதிரி ரெகுலராக ஒரு எக்ஸ்டென்ஷன் ஒர்க் இருக்குது ஒரு கல்வியில் அப்படின்னா, அந்த எக்ஸ்டென்ஷன் ஒர்க்கு ஸ்டேட் லெவலில் எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறதையும் அவங்க கொடுக்குறாங்க. டு ப்ரிப்பேர் குவாலிட்டி டெக்ஸ்ட் புக்ஸ், ஒரு குவாலிட்டி தரமான நல்ல டெக்ஸ்ட் புக்ஸ் கொண்டு வரது, கைடு, அப்புறம் வந்து கைட் புக்ஸு, இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல்ஸ் இன்க்ளூடிங் கொஸ்டின் பேங்க்கு கூட அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. டு மானிட்டர் அண்ட் கோஆர்டினேட் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் த DTA. ஸோ இவங்கள மானிட்டர் பண்ணுறது, இவங்க கூட ஒத்துழைக்கிறது, இதெல்லாம் கூட இவங்க பண்ணுறாங்க. டு டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் கேரியிங் அவுட் த டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஆஃப் த ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டட் டு ப்ரொவைடிங் யூனிவர்சல் ப்ரைமரி எஜுகேஷன் சர்வ சிக்ஷா யோபனா. பார்த்திங்கன்னா ஒரு சமச்சீர் கல்வி இதில் தான் வரும். அதான் யூனிவர்சல் ப்ரைமரி எஜுகேஷன் சொல்கிறது. அதற்கான பொறுப்புகளை கொண்டு போகிறதும் இவங்களுடைய SCERTயோடைய வேலையாக இருக்குது. அடுத்தது ரோல் ஆஃப் டீச்சர்ஸோடைய ரோல் என்ன? அவங்க ஒரு ஏஜெண்ட்டாக வந்து இங்கே இருக்காங்க கரிக்குலம் டெவலப்மெண்ட்டில். ஸோ ஆஸ் டே டு டே practitioners in the field of education, teachers have a very crucial role to play in curriculum improvement. ஒரு ஆசிரியருடைய பங்குன்றது இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஏன்னா அவங்க தான் டெய்லி வந்து அந்த லெசன்ஸை ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க ஸ்கூல்ஸில் இல்லையா. ஸோ அவங்களுடைய பங்குன்றது ரொம்ப முக்கியம். வித்தவுட் த டீச்சர்ஸ் பார்ட்டிசிபேஷன் அண்ட் கோஆப்ரேஷன் நோ கரிக்குலம் வில் பி எஃபிஷியன்ட், கேன் பிரிங் த டிசைர்ட் ரிசல்ட்ஸ் அண்ட் ப்ரூவ் டு பி எஃபெக்டிவ். டீச்சர்ஸோடைய பார்ட்டிசிபேஷன் இல்லாமல், இல்லை அவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் எந்த கரிக்குலமும் எஃபிஷியண்ட்டாக நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியாது, அதோட ரிசல்ட்ஸும் எஃபெக்டிவாக இருக்காது அப்படிங்கிறது தான்.
வந்து இங்கே சொல்கிறாங்க. ரீசன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் கன்சிடரிங் டீச்சர்ஸ் அஸ் இம்பார்ட்டன்ட் ஏஜென்ட். ஏன் டீச்சர்ஸை வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற காரணங்களை சொல்கிறாங்க. இட் இஸ் டீச்சர்ஸ் ஹூ மூவ் க்ளோஸ்லி அண்ட் இன்ட்ராக்ட் வித் ஸ்டூடெண்ட்ஸ் இன் த கரிக்குலம் டிரான்சாக்ஷன் ப்ராசஸ் Efficient teachers not only take efforts to provide quality instructional experience in the classroom, but pass on their ideas to fellow teachers. So, எஃபெக்டிவ் டீச்சர், ஒரு நல்ல ஒரு டீச்சர்ன்றவங்க ஸ்டூடெண்ட்ஸோட நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஓகே, நல்லா வந்து அவங்க சொல்லி தருவாங்க. ஸ்டூடெண்ட்ஸோட மாத்திரம் இல்லை, அவங்களோட டீச்சர்ஸ் கூடயும் அவங்க நல்லா வந்து அவங்களுடைய அனுபவங்களை அவங்க ஷேர் பண்ணிப்பாங்க. அவங்க நாலேஜையும் குழந்தைங்களுக்கு நல்லா ஷேர் பண்ணி சொல்லி தருவாங்க. இஃப் எனி ஆஃப் த இம்ப்ரூவ் ப்ரோக்ராம் இஸ் டு பி பேஸ்ட் அப்பான் த நீட்ஸ் ஆஃப் த லேர்னர்ஸ், டீச்சர்ஸ் ஆர் இன் அ பெட்டர் பொசிஷன் டு ப்ரொவைட் த இன்புட்ஸ் for the same as they are familiar with these needs. Further, they will help in the easy implementation of the program. ஸோ டீச்சர்ஸுன்றவங்க தான் வந்து இதில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் தேவை அப்படிங்கிறத இவங்க தான் சொல்ல முடியும். ஏன்னா அவங்க தான் அந்த இதில் இருக்காங்க. இந்த குழந்தைங்களுக்கு இது இவ்வளோ தேவை, இதுக்கு இவ்வளோ ப்ரொவைட் பண்ணுங்கள், இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த இன்புட் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத தேவைகளை அவங்க தான் சொல்ல முடியும். அதை அவங்களால தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அவங்களோட ஹெல்ப் இல்லாமல் நம்மளால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. டீச்சர்ஸ் vary in experience and expertise. By utilizing the services of teachers with diverse backgrounds, curriculum planning could be made broad based on its perspective and in depth and analysis. ஸோ டீச்சர்ஸ் வந்து அவங்களுடைய அனுபவங்கள்லேயோ அவங்களோட எக்ஸ்பர்ட்டி லெவல், ஒரு டீச்சர் பயங்கர எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம், ஒரு டீச்சர் மீடியம் லெவல், இந்த மாதிரி இருக்கலாம் இல்லையா. ஸோ இதில் வேறுபாடுகள் இருக்குது. அவங்களுடைய அனுபவங்கள் மூலியமாக அவங்களுடைய டைவர்ஸ் பேக்ரவுண்ட்ஸ், இந்த இடத்துலேருந்து வந்திருப்பாங்க, இவ்வளோ படிச்சிருப்பாங்க, அப்ராட் போய் படிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க, அது மாதிரி இருக்கும்போது அந்த பர்ஸ்பெக்டிவ்ஸில் அனாலிசிஸில் அவங்க வந்து ஒரு பிளானிங்கை மேக் பண்ணலாம் அப்படிங்கிறதான். டெசிஷன்ஸ் இன் கரிக்குலம் மேக்கிங் ஆர் வேல்யூ ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஒன்லி. ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா கரிக்குலம் டெவலப் பண்ணும்போது அது வந்து ஜஸ்ட்டு ஒரு வேல்யூ ஜட்ஜ்மெண்ட்டாக தான் இருக்கும். தீஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ் கேன் பி ஃபார்முலேட்டட் பெட்டர் பை த டீச்சர்ஸ். இதை வந்து யாரால் ஃபார்முலேட் பண்ண முடியும் நல்லாவே அப்படின்னா டீச்சர்ஸால் பண்ண முடியும். விச் ஆர் கன்சிடர்ட் அஸ் நாலேஜபிள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த கம்யூனிட்டி. இவங்க தான் வந்து ஒரு நாலேஜபிள், அறிவு சார்ந்த ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பாங்க அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா குழந்தைங்களுக்கு இதுதான் தேவை, இப்படி தான் இருக்கணும், இதை நீங்கள் மாற்றுங்க அப்படின்னு நம்ம சொல்லும் போது அந்த குழந்தைங்களுக்கு அதை மாற்றுறது தான் ரொம்ப நல்லது. அதுதான் எஃபெக்டிவ். ஏன்னா நாங்கள் உங்கள் குழந்தைங்க கூட டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. Therefore, it is almost important to ensure the active participation of teachers in the process of curriculum development. ஸோ இதில் வந்து டீச்சர்ஸினுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது இந்த கரிக்குலம் டெவலப்மெண்ட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸாக இருக்குது அப்படிங்கிறது தான். வேஸ் அண்ட் மீன்ஸ் ஆஃப் இன்வால்விங் டீச்சர்ஸ் இன் கரிக்குலம் டெவலப்மெண்ட். ஸோ இதில் எப்படி நம்ம கரிக்குலம் டெவலப்மெண்ட்டில் டீச்சர்ஸை வழிகள் என்ன அப்படிங்கிறது தான். ஜென்ரல் வேஸ் இருக்குது. டீச்சர்ஸ் கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கலாம். ஆக்டிவிட்டீஸ் ரிலேட்டட் டு டிஃப்ரென்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் அ டீச்சர். ஸோ இது எல்லாமே அதில் இருக்குது. ஜென்ரல் வேஸ் அப்படிங்கும்போது டீச்சர்ஸ் கேன் பிகம் மெம்பர்ஸ் ஆஃப் த கமிட்டி டு ஸ்டடி கரிக்குலம் அண்ட் தேர்பை கிவ் தேர் ஐடியாஸ். இவங்க வந்து ஒரு கமிட்டியில் ஒரு மெம்பராக கொண்டு வந்து இந்த கரிக்குலமில் இந்த சேஞ்சஸ்லாம் வேணும் அப்படிங்கிறத அவங்க பார்த்து அது உங்களுடைய ஐடியாஸை அவங்க வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறது. When membership is on the basis of specialization, teachers with the different subjects of the specialization will contribute more valuable ideas. அவங்க ஸ்பெஷலைசேஷன் சப்ஜெக்டில் அவங்க கொடுத்தாங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும், அது வேல்யூபிளாக இருக்கும் அப்படிங்கிறது தான். டீச்சர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஐடியாஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ். டீச்சர்ஸுன்றவங்க அவங்களோட ஐடியாஸை அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், அவங்களோட மெட்டீரியல்ஸையும் அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதர் டீச்சர்ஸோட எக்ஸ்பர்ட்ஸோட. அப்படி இருக்கும்போது அந்த ப்ரொஃபஷனல் க்ரோத் வந்து ஒரே மாதிரி வளரும். அந்த குழந்தைங்களாலேயும் அவங்களால எக்ஸ்பர்ட்டாக இருக்க முடியும். டீச்சர்ஸ் கேன் ஆக்ட் அஸ் கம்யூனிகேஷன் ஏஜென்ட்ஸ் ஃபார் த ஸ்கூல் அண்ட் கிரியேட் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் த பப்ளிக் அண்ட் தி ஸ்கூல். ஸோ டீச்சர்ஸ் வந்து ஒரு நல்லா கம்யூனிகேட் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கூல்ஸ்க்கும் அதே மாதிரி பப்ளிக்குக்கும் ஸ்கூல்ஸ்க்கும் அவங்க ஒரு மீடியேட்டராக இருப்பாங்க. அவங்க வந்து நல்லா புரிஞ்சுக்குவாங்க, அவங்களால சொல்லி கொடுக்க முடியும். டீச்சர்ஸ் கேன் ரெப்ரசன்ட் தேர் ஸ்கூல்ஸ் அண்ட் conferences. They can bring back those ideas, discussions in the conferences to experiment them in their schools. அது மாதிரி அவங்க எந்த கான்ஃபரன்சஸ்லாம் போய் அட்டன் பண்ணலாம். அந்த கான்ஃபரன்சஸில் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத அவங்க ஸ்கூல் கூட ஷேர் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம்.
டீச்சர்ஸ் கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கணும், the fundamental responsibility of the teacher is to know his students well. அவங்களுடைய குழந்தைங்கள் அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் ஒரு அடிப்படையான ஒரு பொறுப்புக்குரியது. This will enable him to identify the problems of the individual students, since the ultimate goal is to develop all-round personality in every student. ஸோ இது வந்து எதற்கு ஒரு உதவும் அப்படின்னா, எந்த ப்ராப்ளம் ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருந்தாலும் அதை அவங்க கண்டுபிடிக்க முடியும், அந்த ப்ராப்ளம் அவங்களால சால்வ் பண்ண முடியும். இதோடைய ஒரு அல்டிமேட் கோல் என்னென்னா, ஆல்ரவுண்ட் பர்சனாலிட்டி வந்து நம்ம சரி பண்ண முடியும் ஒவ்வொரு குழந்தைங்கள்லையும் அப்படிங்கிறது தான். Many curriculum experts feel that exploration at the classroom level is basic to the development of a curriculum. ஸோ ஒவ்வொரு கரிக்குலம் எக்ஸ்பர்ட்ஸ்க்கும் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, எக்ஸ்ப்ளோரேஷன்றது ரொம்ப முக்கியம். அது கிளாஸ் ரூம் லெவலில் இருக்கணும், அதனுடைய வளர்ச்சி. அப்போ தான் வந்து கரிக்குலமுடைய வளர்ச்சி இங்கே வந்து வரும் அப்படிங்கிறது தான். Teachers can help to evaluate new programs by observing how they work with students. ஸோ இவங்க டீச்சர்ஸ் வந்து எப்படி எவாலுவேட் பண்ணுறாங்க இல்லையா, கடைசியில் என்ன பண்ணுறோம், எக்ஸாம் வச்சு அவங்கள நம்ம மதிப்பிடுறோம் எப்படின்ட்டு, அதுதான் அவங்க தான் இங்கே சொல்கிறாங்க. அப்போ எப்படி அவங்க அந்த குழந்தைங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அப்சர்வ் பண்ண முடியும். இது வந்து எதுக்கு உதவும் அப்படின்னா, this will help to study effectively the curriculum objectives and then materials, activities, இது எல்லாத்தையும் நம்ம எஃபெக்டிவாக படிக்கிறதுக்கு உதவும். Teachers can carry on action research on important topics that confront the teaching learning process. அது மாதிரி டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணலாம், நல்ல இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் எது அப்படிங்கிறத அடுத்தது எப்படி ரிசர்ச் இதெல்லாமே வந்து என்ன பண்ணலாம், ஆராய்ச்சி பண்ணி நம்ம டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸில் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான். டீச்சர்ஸ் who have gained significant experience in teaching a particular subject for a good number of years can be asked to contribute to curriculum study as consultants. ஸோ அவங்களுடைய அனுபவங்களை நம்ம இங்கே வந்து அந்த ஒரு சப்ஜெக்டில் அவங்களுக்கு இருக்கிற நம்பர் ஆஃப் இயர்ஸ் உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் மூலயமா அவங்க நல்லா அவங்கள்ட்ட நம்ம கான்ட்ரிபியூட் பண்ண சொல்லலாம். ஓகே, கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள், இதுக்கு என்ன பண்ணணும், இதுக்கு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இங்கே சொல்லித்தரலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அடுத்தது ஆக்டிவிட்டீஸ் ரிலேட்டட் டு டிஃப்ரெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் டீச்சர். அவங்கள வந்து ஒரு ஸ்டூடெண்ட் லேர்னிங் டைரக்டராக மாற்றலாம், எவாலுவேஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட் லேர்னிங் ப்ரொஃபிஷியன்சி, டிசிப்ளினரி ஆக்ஷனில், கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங், அது மாதிரி லைசன் பிட்வீன் இந்த ஸ்கூல் அண்ட் பேரண்ட்ஸ், அவங்க வந்து மீடியேட்டராக இருக்கலாம், அதெல்லாம் வந்து நமக்கு அவங்களுக்கு ஒரு ரோல் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான். ஓகே, கரிக்குலம் வந்து ஹெட் மாஸ்டர். ஸோ இப்போ வந்து ரோல் ஆஃப் த ஹெட் மாஸ்டர்னு கூட நீங்கள் இதை மாற்றிக்கலாம். கரிக்குலம் வந்து ஹெட் மாஸ்டர் இல்லாமல் ரோல் ஆஃப் டீச்சர்ஸ்னு ஃபஸ்ட்டு டாபிக், அடுத்தது ரோல் ஆஃப் ஹெட் மாஸ்டர்னு கூட கொடுத்துக்கலாம். ஹெட் மாஸ்டரோட ரோல் என்ன, இம்ப்ளிமெண்டிங் இந்த கரிக்குலம் இஸ் நோ லெஸ் இம்பார்ட்டன்ட் தேன் தட் ஆஃப் டீச்சர்ஸ். டீச்சர்ஸை விட அவருக்கு கம்மி தான். ஹெட் மாஸ்டர் ஹேஸ் டு ஃபங்க்ஷன் போத் அஸ் அ டீச்சர் அண்ட் அஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டர். டீச்சருக்கும் அவர் பண்ணணும், அட்மினிஸ்ட்ரேட்டருக்கும் அவங்க பண்ணணும், இவங்க தான் நடுவில் இருப்பாங்க. த வெல்பீயிங் ஆர் ill-being of any school depends on the personality of the HM. Good headmaster makes good schools and good schools produce good headmasters ன்னு சொல்லுவாங்களாம். நல்ல ஸ்கூல் நல்ல ஒரு ஹெட் மாஸ்டர் உருவாக்கும், நல்ல ஹெட் மாஸ்டர் நல்ல ஒரு ஸ்கூலை உருவாக்குவாங்க அப்படிங்கிறத இங்கே கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்கூலோட வெல்பீயிங்கோ ஒரு இல்பீயிங்கோ எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஒரு ஹெச்எம்மோட பர்சனாலிட்டியாக டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ், முன்னாடி நீங்கள் ஒரு ஹெட் மாஸ்டராக கூட ஆகலாம் இல்லையா ஸ்கூல்ஸில். ஸோ அவங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரடியூசிங் த ரிவைஸ்டு கரிக்குலம். இப்போ கரிக்குலம் ஏதாவது ரிவைஸ் பண்ணாங்க, திடீர்னு சொல்லுவாங்க டெக்ஸ்ட் புக்ஸே மாற்றிட்டாங்க அப்படிங்கிறது தான். அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் அவங்க சொல்கிறாங்க. ஸோ ரிவைஸ்டு கரிக்குலமை இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டிய ரோல் யாரோட ரோல்னால் ஹெச்எம்மோட ரோல் ஸ்கூலில். அண்ட் அரேஞ்சிங் ஸ்டாஃப் ஓரியன்டேஷன் டு புட் இந்த நியூஸ் கரிக்குலம் இன்டு ஆக்ஷன் எஃபெக்டிவ்லி. ஸோ ஸ்டாஃபுக்கு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்னு ஒன்று கொடுக்கணும். அப்படி கொடுக்கறது யாரோட ரோல்னால் அது ஹெச்எம்மோட ரோல். ஏன் அப்படின்னா அது ஒரு புது கரிக்குலம், அதை எப்படி நீங்கள் எஃபெக்டிவாக நீங்கள் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத ஒரு ஹெச்எம் தான் அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணும், அது அவருடைய ரோல். அடுத்து taking efforts to provide all the facilities required for the effective implementation of the curriculum with true spirit. ஸோ இதுக்கான எஃபர்ட்ஸை வந்து ஒரு ஹெச்எம் தான் எடுக்கணும். அப்போ அதை வந்து
எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு உண்மையான ட்ரூ ஸ்பிரிட்டோட அவர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி எஃபெக்டிவாக கொண்டு போகணும் அப்படிங்கிறதான். அப்பார்ட் ஃப்ரம் கெட்டிங் த கோஆப்ரேஷன் ஆஃப் த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் டு procure the essential infrastructure and instructional resources for implementing the curriculum. ஸோ அதே மாதிரி ஒரு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டோடையும் அவருக்கு நல்ல கோஆப்ரேஷன் இருக்கணும், ஒத்துழைக்கணும் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டும். அப்போ தான் அந்த ஒரு ஹெச்எம்மால் ஈஸியாக அவங்க வந்து என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நமக்கு தேவை, இந்த மாதிரி ஒரு கரிக்குலம் இருக்குது, இவ்வளோ ரிசோர்ஸஸ் நமக்கு தேவை, ஸ்மார்ட் போர்டு தேவை அப்படிங்கிறதெல்லாம் அவங்க கொடுக்க முடியும், கேட்க முடியும். அப்போ அதுக்கு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டோட ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் தேவைப்படுது அப்படிங்கிறது தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ ஒத்துழைப்பு தேவைப்படுது. என்கரேஜிங் டீச்சர்ஸ் டு பார்ட்டிசிபேட் இன் கரிக்குலம் ரிலேட்டட் செமினார்ஸ் அண்ட் ஒர்க் ஷாப்ஸ் இன் அடிஷன் டு டேக்கிங் எஃபர்ட்ஸ் டு அரேஞ்ச் ஃபார் சச் ஈவெண்ட்ஸ் இன் ஓன் ஸ்கூல். ஸோ இவர் வந்து ஒரு பிரின்சிபல், ஒரு ஹெச்எம், அவங்களோ ஹி ஆர் ஷி அவங்க வந்து என்ன பண்ணலாம், செமினார்ஸோ ஒர்க் ஷாப்ஸோ இந்த கரிக்குலம் ரிலேட்டடாக நடந்துச்சுன்னா, இப்போ நிறைய வந்து ஆன்லைனில் தான் நடக்குது கரிக்குலம் ரிலேட்டட் ஒர்க் ஷாப்ஸ் அண்ட் செமினார்ஸ்ன்ற போது நியூவாக இருந்துச்சுன்னா, அது எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா டீச்சர்ஸை வந்து அட்டன் பண்ண வைக்க வேண்டியது, அதுக்கு அரேஞ்ச் பண்ண வேண்டியதும், இல்லை எங்கேயும் நடக்கலைன்னா அரேஞ்ச் பண்ண வேண்டியதும் யாரோட கடமைனா ஒரு பிரின்சிபலோட கடமை, இந்த ஒரு ஹெச்எம்மோட கடமை. பை என்லிஸ்டிங் த கோஆப்ரேஷன் அண்ட் ஹெல்ப் த ஆஃபீஸர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் எஜுகேஷன். ஸோ அவங்களோட சப்போர்ட், ஹெல்ப், ஆஃபீஸர்ஸோட ஹெல்ப்பு, அவங்களோட ஒத்துழைப்பு, இதெல்லாம் வச்சு இந்த ஸ்டேட் எஜுகேஷனை நம்ம வந்து என்லிஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது. டு புட் இட் இன் அ நட்ஷெல், த ஹெச்எம் அஸ் அ கரிக்குலம் லீடர் ஹேஸ் மெனி ரோல்ஸ். அவர் ஒரு இனிஷியேட்டராக இருக்கலாம், இவருக்கு ஹெச்எம் இருக்கவருக்கு நிறைய ரோல்ஸ் இருக்குது. அவர் தான் இனிஷியேட் பண்ணுறவராக இருப்பார், அவர் தான் ஃபெசிலிட்டேட் பண்ணுறவராக இருப்பார். இந்த கரிக்குலமை இப்படி தான் நீங்கள் கொண்டு போகணும் அப்படிங்கிறது. அவர் தான் ஒரு கோஆர்டினேட்டராக இருப்பார் அண்ட் எக்ஸ்பர்ட்டாக இருப்பார் இன் ஹியூமன் ரிலேஷன்ஸ். த ரோல் ஆஃப் த ஹெச்எம் இஸ் குவைட் சேலஞ்சிங். இது வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ஒர்க்கு. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸையும் அவர் பார்க்கணும், டீச்சர்ஸையும் பார்க்கணும், மேனேஜ்மெண்ட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். ஸோ ஹியூமன் ரிலேஷன்றது ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கிறவங்களால மட்டும்தான் அந்த பொசிஷனில் இருக்க முடியும். அண்ட் அண்ட் எக்ஸால்ட்டிங். ஓகே, ஸோ இதுதான் அது. அடுத்தது ரோல் ஆஃப் ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் கரிக்குலம் டெவலப்மெண்ட். ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷனோட ரோல் என்ன அப்படிங்கிறதுல தான் இங்கே இருக்குது. ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்ண போகுது, கரிக்குலம் ஸ்டடி டேக்ஸ் டைம். ஒரு கரிக்குலம் ஸ்டடினா அதுக்கு டைம் எடுக்கும், எனர்ஜி வேணும், அதே மாதிரி பீப்புள் முக்கியம். அடுத்தது மெட்டீரியல்ஸ் தேவை, புது மெட்டீரியல்ஸுக்கு அரேஞ்ச் பண்ணணும், அதுக்கான ஃபண்ட்ஸ் அவங்க அரேஞ்ச் பண்ணணும். இதெல்லாமே ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டோட வேலை. மேனேஜ்மெண்ட் தான் அட்மினிஸ்ட்ரேஷன். டைம் அண்ட் ஸ்பேஸ் ஆஃப் டீச்சர்ஸ் டு மீட் அண்ட் ஸ்டடி. ஸோ நமக்கு அவங்களுக்கான டைமையும் அவங்களுக்கான ஸ்பேஸையும் நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்போ தான் அவங்களால பண்ண முடியும். Administration, good consultants and arrange such people to meet in groups. ஸோ அவங்கள கன்சல்ட் பண்ண விடணும். அதே மாதிரி மற்றவங்க கூட அவங்க மீட் பண்ணி அவங்க குரூப்ஸாக அவங்க இதை டிஸ்கஸ் பண்ணணும். த அட்மினிஸ்ட்ரேட்டர்ன்றவர் ஸ்டாஃப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ், ஒர்க் ஷாப்ஸு, இந்த ஸ்டடி குரூப்ஸு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா டீ கொடுப்பாங்க, பிஸ்கெட் கொடுப்பாங்க. இன் பிட்வீன் டீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா நடுவில் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ அது எல்லாத்துக்கும் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு யார் தான் வேணும், முதலாளி வேணும், அட்மினிஸ்ட்ரேட்டர் வேணும். ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் மேனேஜ்மெண்ட். அரேஞ்ச்மெண்ட் ஷுட் பி மேட் ஃபார் டீச்சர்ஸ் டு அட்டெண்ட். ஸோ டீச்சர்ஸ்க்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் மேக் பண்ணணும், அதுக்கு கரண்ட் பில் கட்டணும், இந்த செமினார் ஹாலுக்கு ஏசி போடணும், இதெல்லாம் இருக்கு இல்லையா. கான்ஃபரன்சஸ், இன்ஸ்டிடியூட்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ் ஆர் டு விசிட் அதர் ஸ்கூல்ஸை. ஸோ நீங்கள் வந்து அங்கேயே நடத்தலாம், இல்லை அதர் ஸ்கூல்ஸை விசிட் பண்ணி கூட நீங்கள் அட்டன் பண்ணணும். அப்படின்னா அதற்கு அவங்களுக்கு தேவையானதை நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். அப்புறம் he should keep himself up to date on educational ideas and programs. அதே மாதிரி அவங்களும் இன்றைக்கி என்ன டே டு டே எப்படி இருக்குது, இந்த எஜுகேஷ்னல் ப்ரோக்ராம்ஸ் என்னது, அதோட ஐடியாஸ் என்ன அப்படிங்கிறத அவங்க அப்டேட்டடாக வச்சுக்கணும், அப்படிங்கிறத அவங்க மைண்டில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ இதோட 3rd யூனிட் ஓவர்.